Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல முறுமுறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் கடலை மாவு சேர்த்துறலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து பிசையும் போது இது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்திலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இது இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துடலாம். இப்போது இடியப்ப அச்சுலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகியாச்சு. இப்போது இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுறலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.